ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான தகவல் பத்தி பார்க்க போறோம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக இந்த வாரிசு சான்றிதழ் வழங்குவது குறித்த இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்ல ஒரு சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திருத்தத்தின் அடிப்படையில அரசாணை வெளியிடப்பட்டிருக்குது. ஒரு நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவருக்கு யாரெல்லாம் வாரிசா வருவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அந்த வழிகாட்டு நெறிமுறைகள்ல. ஸோ அதை பத்தின தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இது பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதாவது இதுதான் அந்த அரசாணை நிலை எண் 110. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். இங்க பாருங்க, மேற்படி அரசாணையின் பிற்சேர்க்கையில் பகுதி 2ற்கு பதிலாக பின்வரும் பகுதி சேர்க்கப்படுகிறது. திருத்தம். அப்ப என்ன சொல்றாங்க, வாரிசு சான்று வேண்டி விண்ணப்பிப்போரின் மதம் அல்லது பாலினம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் இறந்தவருடனான விண்ணப்பதாரரின் உறவுமுறை மற்றும் வாழ்க்கை நிலையை குறிப்பிட்டு வாரிசு சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை கேட்டகரியா பிரிக்கிறாங்க. இப்போ ஒரு திருமணமான நபர் இறக்கும் நேர்வில் யாரெல்லாம் வாரிசாக வருவாங்க அப்படிங்கிற சொல்றாங்க பாருங்க. இறந்தவரின் துணைவர்கள், அது கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். இறந்தவரின் துணைவர்கள் ஒன்றிற்கு மேற்பட்டு இருப்பின் தொடர்புடைய இனமுறை சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருப்பின் அவர்களின் பெயர்களை குறிப்பிட வேண்டும். இரண்டாவதா, இறந்தவரின் குழந்தைகள் அல்லது சட்டப்பூர்வமாக தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். மூன்றாவதாக இறந்தவரின் பெற்றோர். இவங்க எல்லாமே வாரிசு கேட்டகரியில வருவாங்க. 2வது கேட்டகரி பாருங்க, சட்டப்படி திருமணம் செய்து கொண்ட மனைவியின் மறைவுக்கு பிறகு அல்லது அதிகாரம் கொண்ட நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட மனவிலக்கு பெற்ற பின்போ அல்லது தொடர்புடைய இனமுறை சட்டத்தின் அனுமதியுடன் மறுமணம் செய்து கொண்ட நபர் இறக்கும் நேர்வில் யாரெல்லாம் வாரிசாக வருவார்கள் அப்படின்னா, ஏற்கனவே இறந்தவரின் அல்லது சட்டப்படி மனவிலக்கு பெற்ற மனைவியின் குழந்தைகள், அவங்க வாரிசா வருவாங்க. இறந்தவரின் தற்போதைய வாழ்க்கை துணைவர்கள் ஒன்றிற்கு மேற்பட்டு இருப்பின் தொடர்புடைய இனமுறை சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருப்பின் அவர்களின் பெயர்களை குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதா, இறந்தவரின் குழந்தைகள் அல்லது சட்டப்பூர்வமாக தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். நான்காவதா, இறந்தவரின் பெற்றோர். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இப்ப டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, டைவர்ஸ் ஆயிட்டு 2வது திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா, முத மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, டைவர்ஸ் ஆன அந்த மனைவியினுடைய குழந்தைகளும் பாத்தீங்கன்னா இந்த வாரிசு கேட்டகரியில வருவாங்க. திருமணமாகாத நபர் இறக்கும் நேர்வில் யாரெல்லாம் வருவாங்க, இறந்தவரின் பெற்றோர், இறந்தவரின் உடன் பிறந்தோர், சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் வாரிசாக வருவாங்க. நான்காவதா, குழந்தைகள் இருந்து கணவன் மனைவி இருவருமே இறக்கும் நேர்வில் இறந்தவரின் குழந்தைகள் அல்லது சட்டப்பூர்வமாக தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள், இறந்தவரின் பெற்றோர். குழந்தைகள் இன்றி கணவன் மனைவி இருவருமே இறக்கும் நேர்வில் யார் வருவாங்க, இறந்தவரின் பெற்றோர் வருவாங்க அல்லது இறந்தவரின் உடன் பிறந்தோர், சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் வருவாங்க. மேலும் பாருங்க, வாரிசு சான்றிதழில் பின்வரும் அம்சங்கள் குறிப்பிட வேண்டும். இப்போ ஒரு லீகல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிடணும்னு சொல்றாங்க. என்னென்ன மென்ஷன் பண்ணணும், இது இறந்த நபருக்கும் அவருடன் தொடர்புடையவர்களுக்குமான உறவு முறைகளை மட்டுமே தெரிவிக்கும் சான்றிதழ் ஆகும். 2வதா, இது விண்ணப்பதாரர்களால் அளிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையிலும் சான்றிதழ் வழங்கும் அலுவலரின் அலுவலகத்தால் நடத்தப்பட்ட தனிப்பட்ட விசாரணையின் அடிப்படையிலும் சான்றிதழ் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களுக்கும் இறந்த நபருக்கும் உள்ள உறவு முறைகள் குறித்து சான்றிதழ் வழங்கும் அலுவலரின் ஒரு கருத்து ஆகும். இந்த சான்றிதழ் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட வாரிசு உரிமை சான்றிதழுக்கு இணையாக கருத முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வட்டாட்சியரால் வழங்கப்படுகின்ற இச்சான்றிதழ் யாதொருவரின் சட்டப்பூர்வ உரிமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது மற்றும் அவருடைய இனமுறை சட்டத்தின் சட்டப்பூர்வ வாரிசு உரிமைக்கான தகுதி நிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. மற்றும் 5வதா பாருங்க, தவறான தகவல்கள் அளித்து மேற்படி சான்றிதழ் பெறப்பட்டிருந்தாலோ, திருமணம் தொடர்பான உண்மைகள் மறைக்கப்பட்டு பெறப்பட்டிருந்தாலோ அல்லது மோசடியாக பெறப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டாலோ மேற்படி சான்றிதழ் வழங்கும் அலுவலரால் திரும்ப பெறுவதற்கு உட்பட்டதாகும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அந்த லீகல் சர்டிஃபிகேட்ல மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாரிசு சான்றிதழில் பின்வரும் பகுதியும் சேர்க்கப்பட வேண்டும். மேலும் பாத்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அரசாணை நிலை எண் 478 29/9/2028 படி விண்ணப்பிக்கப்பட்ட வாரிசு சான்றிதழ்களுக்கும் மற்றும் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களுக்கும் மற்றும்
இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் வழங்கப்படும் வாரிசு சான்றிதழுக்கு மட்டுமே பொருந்தும். இவ்வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடுவதற்கு முன் வழங்கப்பட்ட யாதொரு வாரிசு சான்றிதழுக்கும் பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த திருத்தம் மேற்கொண்ட இந்த ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா 29/9/2022 முன்னாடி வாரிசு சான்றிதழ் கொடுத்தாங்கன்னா அதுக்குதான் வந்து பொருந்தாது. அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய வாரிசு சான்றிதழுக்கு மட்டும்தான் வந்து பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அரசாணை நிலை எண் 478 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நாள் 29/9/2022 வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு முன்னதாக வழங்கப்பட்ட யாதொரு வாரிசு சான்றிதழையும் மேற்படி வழிகாட்டு நெறிமுறைகள் பாதிக்காது அல்லது மாற்றியமைக்காது. ஸோ ஏற்கனவே 29/9/2022 முன்னாடி நீங்க லீகல் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் அதை வந்து கேன்சல் பண்ண முடியாது இந்த ஒரு ரீசன்ஸ்னால. அதாவது இதுல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில பழைய வாரிசு சான்றிதழ்லாம் வந்து மாத்தணுமா அப்படிலாம் கேட்டீங்கன்னா நீங்க எதுவுமே மாத்த தேவையில்லை. ஸோ செப்டம்பர் 29/2022 அப்புறம் எடுக்கக்கூடிய வாரிசு சான்றிதழ்ல மட்டும்தான் இந்த சட்ட திருத்தங்கள் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேருடைய சந்தேகம் என்னன்னா, நான் ஏற்கனவே வந்து வாரிசு சான்றிதழ் வச்சிருக்கேன், செல்லுமா செல்லாதா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் செல்லும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரசாணை கொடுக்கப்பட்ட தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.